குட் ஈவினிங் டு ஆல். +2 மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. 2 மார்க் 3 மார்க் கிரியேட்டிவ் கொஷின் எல்லா சாப்டர் கவர் பண்ணியிருப்பீங்க. புக் பேக் 1 மார்க்கும் நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இதையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிக்ல இருந்து லாஸ்ட் பப்ளிக் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா மெயின் பப்ளிக்கும் ப்ளஸ் சப்ளிமெண்டரி எக்ஸாம் ப்ளஸ் பிடிஏ கொஷின் பேப்பர் எல்லாத்தினுடைய கலெக்ஷனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சாப்டர் வைஸாக ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து பப்ளிக் கொஷின் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்றத டைப் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கொஷினுக்கு கீழேயும் மெயின் ஆன்சர்ஸை நம்ம டார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கொஷினும் எத்தனை டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு கொஷின் எத்தனை அகாடமிக்ல ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேர்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஜூலை 2022, ஆகஸ்ட் 2021, ஜூன் 2023, மார்ச் 2024 4 பப்ளிக்ல இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் எல்லா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்ஸையும் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் தான் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். புக் பேக் இல்லை. புக் பேக் இதில் இருக்கு. ஆனால் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கலெக்ஷனை மட்டும் தான் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை நீங்கள் புக் பேக்கை நல்லா படிச்சுட்டு இதை நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எல்லா சாப்டர் சொல்லியிருந்தோம். நம்ம 12 சாப்டர்ஸ் டோட்டலாக 12 சாப்டர்ஸோ 12 சாப்டர் சொல்லியிருந்தோம். நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறச்சு சொல்கிற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா 21 மார்க்ஸ் மேக்ஸில் இருக்குது. அதில் மோர் தென் 16 ப்ளஸ் 17 கூட கேட்டிருக்காங்க. மோர் தென் 16 ப்ளஸ் கம்பல்சரி புக் பேக் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த புக் பேக்கை பொறுத்த மட்டும் எந்தெந்த சாப்டர்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த சாப்டர்ஸுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் ப்ளே இல்லாமல் ஆப்ஷனையும் ஆன்சரையும் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் உங்களால் வாங்க முடியும். ஒரு பக்கத்துக்கு நீங்கள் ஃபுல் மார்க் எழுதி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வாங்குறது ஓகே தான். பட் 1 மார்க் எந்த ஒரு விதத்துலையும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. புக் பேக் 1 மார்க்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம அனுப்பக்கூடிய இந்த பிடிஎஃபையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பரை டைப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.